கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதம் 126 முதலாவது வசனம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, இந்த மாதத்தின் முதலாம் நாளிலும் கூட தேவாவியானவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், சிறையிருப்பை மாற்றுவேன். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒருவேளை பலவிதமான சிறையிருப்புகளில் நீங்கள் சிக்கொண்டிருக்கலாம். வியாதி என்கிற சிறையிருப்பு, பலவீனம் என்கிற சிறையிருப்பு, அல்லது பாவம் என்கிற சிறையிருப்பு, பணப்பற்றாக்குறைகள், சமாதானமின்மை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பலவிதமான சிறையிருப்புகளின் மத்தியிலே தேவ பிள்ளைகள் சிக்கொண்டவர்களாக காணப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். கர்த்தர் இந்த சிறையிருப்பை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவே அதே அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், சிறையிருப்புகளை மாற்றுவார். ஐயோ, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? எல்லாம் நான் சிந்திப்பதை போல அல்ல, எதிர்மறையாக நடக்கிறதே. அநேக காரியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என் இருதயம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை உங்கள் இருதயத்தில் நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றி பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்ய போகிறார். அதன் நிமித்தமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். சிறையிருப்புகளை மாற்றுகிற கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய எல்லா சிறையிருப்புகளையும் அவர் மாற்றுவார். இயேசு அந்த சிறையிருப்பின் நடுவிலை வந்து எல்லா கண்ணிகள் தெரித்து போகும்படியாக, எல்லா சங்கிலிகள் அறுந்து போகும்படியான பெரிய அற்புதத்தை செய்வார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் சிறையிருப்பை மாற்றுகிற மாதம். உங்களுடைய சிறையிருப்புகள் மாறும். எவ்வளவோ வருடங்கள், மாதங்களாக போராடி கொண்டிருக்கிறீங்களாம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அவருடைய வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த விடுதலைக்காக தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய விடுதலை எனக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்தின் முதலாம் நாள் காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் தேற்றிக் கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாட்களில் சிறையிருப்பை திருப்புவேன், மாற்றுவேன் என்று சொல்லுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். பலவிதமான சிறையிருப்புகளின் மத்தியிலை சிக்கொண்டு உம்முடைய பிள்ளைகள் வெளியே வர முடியாதபடிக்கு கலங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த நாட்களில் நீர் கொடுக்க போகிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் தேவ ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. சிறையிருப்புகளை உடைக்கிற தேவ வல்லமை இறங்குவதாக. வெளியே சொல்ல முடியவில்லை, யாரிடத்தில் சொல்லுவேன் என்று போராடி கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்பாவுடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுது விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சிறையிருப்பின் கட்டுகள் அறுந்து போகட்டும். நீர் அப்படி செய்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.